இரண்டாம் அத்தியாயம் 40வது ஸ்லோகமும் 6ஆம் அத்தியாயம் 40வது ஸ்லோகமும் கனெக்டட். இப்போ நீங்களும் எடுத்து பார்க்கலாம். இரண்டாம் அத்தியாயத்தோட 40வது ஸ்லோகமும் 6ஆம் அத்தியாயத்தோட 40வது ஸ்லோகம் ரெண்டும் இன்டர் கனெக்டட். யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். படிங்க படிங்க, அப்புறம் சொல்றேன். சும்மா அந்த லைட்டு போடுங்களாங்க, எல்லாம் சுவிட்சு போடு, லைட்டு பிடிச்சிடலாம். 3 சுவிட்சு போடுங்க, அந்த 3 சுவிட்சு போடுங்க. வெளிச்சம் எல்லாம் இருக்கும். ரெண்டு 40, 6:40. கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிங்கன்னா கைமட்டு தூக்குங்க யார் கண்டுபிடிச்சிங்களோ. ஃபஸ்ட்டு உங்களை தான் கேட்க போகிறேன், முடிச்சிட்டோம். ஓகே, படித்து முடிச்சிட்டிங்களா? நிறுத்திடுங்க. இப்போ நம்ம ஸ்ரீதேவி மாதா என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். சொல்லுங்கள் மாதா. ஒரே ஒரு பாயிண்ட். இதில் வந்து பக்தியில் நமக்கு வந்து குறைவோ இழப்போ கிடையாது. இதில் கொஞ்சமாச்சும் பண்ணாலும் இந்த மிருத்யு அப்படிங்கிறது வந்து நம்ம மீளலாம். அது டிரான்ஸ்லேஷன். அந்த பயம் நமக்கு போகும்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாச்சும் பக்தி பண்ணால் இதே வந்து 6.40 நமக்கு குறைவோ அழிவே கிடையாது. பக்தி பண்ணுறவங்களுக்கு எந்த வகையிலே அழிவு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆன்மீக உலகத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக கேரண்டியாக ஆன்மீக உலகத்துக்கு போகலாம். இந்த உலகத்துலேயே அவங்களுக்கு அழிவு கிடையாது. நான் கொடுத்த புக்கில் படிச்சிங்களா? அப்புறம் எதுக்கு புக் கையில் வச்சுருக்கீங்க? ஸோ இதில் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த ஸ்லோகம் அவ்வளோதான். 40வது ஸ்லோகம். 40வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்ல வராரோ இதே சப்ஜெக்டை 6ஆவது ஸ்லோகத்தில் 40வது ஸ்லோகத்தில் மறுபடியும் கன்க்ளூட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறார். என்னது? நிஷ்காம கர்மயோகத்திற்கு அழிவு கிடையாது, நிஷ்காம கர்மயோகத்திற்கு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடையாது. நிஷ்காம கர்மயோகமானது நமக்கு எப்பயுமே ரிசல்ட்ஸை கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணுறார் நம்மளுக்கு இங்கே சொல்லி வரார். இங்கே பக்தி யோகம் கிடையாது, இங்கே சொல்லப்படுகிறது நிஷ்காம கர்மயோகம். ஸ்லோகம் பாருங்க. நேஹாபிக்ரமணாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். கமெண்ட்ரி இருக்கு இல்லையா? கமெண்ட்ரியில் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காரு பலதேவ வித்யபூஷன்? இது டிரான்ஸ்லேஷன், கமெண்ட்ரி. அவ்வளோதான். இங்கே என்ன பேசப்பட்டிருக்கு? த லார்ட் பிரைசஸ் திஸ் கர்மயோகா. இந்த ஸ்லோகத்தில் எதை பிரைஸ் பண்ணுறார் பகவான்? கர்மயோகத்தை போற்றி புகழ்கிறார். இங்கே சொல்லக்கூடிய கர்மயோகம்ன்றது நிஷ்காம கர்மயோகம். அந்த நிஷ்காம கர்மயோகம்னா என்னது? எக்ஸிக்யூட்டட் வித் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அதான் போட்டிருக்கு. எக்ஸிக்யூட்டட் வித் த அண்டர்ஸ்டாண்டிங் தட் வில் பி டிஸ்கிரைப். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்முடைய கர்மத்தை செய்யணும் அப்படிங்கிற விஷயமானது மேற்கு வரக்கூடிய ஸ்லோகங்களில் சொல்லப்படும். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா? வரக்கூடிய ஸ்லோகங்கள் நம்மளுக்கு இதான் சொல்லிக் கொடுக்க போகுது. அப்போ இந்த ஸ்லோகமானது நம்மளுக்கு எதை சொல்ல வந்திருக்கு? நிஷ்காம கர்மயோகத்தினுடைய பெருமையை சொல்ல வந்தது. நிஷ்காம கர்மயோகம்னா என்னது? புத்தியோடு செய்யக்கூடிய கர்மயோகம் நிஷ்காம கர்மயோகம். பற்றில்லாமல் செய்யக்கூடிய கர்மயோகம் நிஷ்காம கர்மயோகம். பகவானை மனதில் வைத்து செய்யக்கூடிய கர்மயோகம் நிஷ்காம கர்மயோகம். அதனால குறிக்கோள். அதனால நீங்கள் ஸ்ரீல பிரபுபாத் பார்த்தீங்கன்னா என்ன பேர் கொடுத்துருப்பாரு இதுக்கு? கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல். கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல்.
கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல்னா இந்த அத்தியாயம் ஃபுல்லாக வரும். பக்தி யோகம் வேற, கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் அப்படிங்கிறது வேற. கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்க்ளூஷன் வருது. ஆனால் இந்த நிஷ்காம கர்மயோகத்தை ஸ்ரீல பிரபுபாத் என்ன வார்த்தை கொடுப்பார் அப்படின்னா கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல்னு சொல்லுவார். அவர் நிஷ்காம கர்மயோகம் கொடுக்க மாட்டார். அவர் ஒரே வார்த்தை என்ன கொடுப்பாரு? கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல், ஆக்ஷன் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அதான் சொல்லுவார். ஆக்டிங் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், ஆக்டிங் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வேற, பக்தி அப்படிங்கிறது வேற. பக்தி அப்படின்னா டைரக்டாக ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் ஈடுபடுறது, டைரக்டாக ஜபம் பண்ணுறது, டைரக்டாக கீர்த்தனை பண்ணுறது, டைரக்டாக பூஜை பண்ணுறது, டைரக்டாக நமஸ்காரம் பண்ணுறது, டைரக்டாக பகவானை பற்றி கேட்கறது, இது பக்தி. ஆனால் நம்ம பக்தியை தொடர்ந்து பண்ண முடியாது. ஆத்மாவுடைய நிலைப்பாடு பக்தி தான். ஆனால் இந்த கலியுகத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியல, இந்த உடம்புல இருக்கும்போது டேரக்டாக நம்மளால் 24 மணி நேரமும் பக்தி பண்ண முடியாது. பக்தி பண்ணவும் கூடாது. ஏன்னா உடம்பை மெயின்டைன் பண்ணுமே. உடம்பை மெயின்டைன் பண்ணுறது நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணி தான் ஆகணும். அப்போ நான் வேலை பண்ணும்போது வேலை பண்ணுவேன், பக்தி பண்ணும்போது பக்தி பண்ணுவேன், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நீ பக்தி பண்ணும்போது எனக்காக பக்தி பண்ண நெய்வேக நமுத்திர வினஸ்தஸ்ய வித்தியதே நஹி கல்யாண கஷ்டித் நஹி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதியும் தாத கச்சதி அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகமும் இங்க சொல்லப்பட்டக்கூடிய 2:40 ரெண்டும் ஒரே மாதிரி அர்த்தம் முடியுது. என்னது? வீணாவது கிடையாது அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அங்கே தானே போட்டிருக்கு. என்ன சொல்றாரு? வினஸ்யஸ் வினசஸ்தஸ்ய ந வித்யதேன்னு சொல்லி சொல்றாரு. அங்க வீணாவது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? அபிக்கிரம நாசக இல்லை, வீணாவது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த நிஷ்காம கர்மயோகம்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா, இது என்ன ஆகுது? கிடையாதா? வீணாவதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். சூக்ஷ்ம உடலோட தான் எல்லாமே சேர்ந்து போகும். ஆத்மாவோட போய் எதுவும் கலக்கவே கலக்காது. ஆத்மா எப்பயும் பியூரா தான் இருக்கும். சம்ஸ்காரம் இது நம்மளுடைய சம்ஸ்காரமா போயிடுது. இப்ப நல்ல கர்மம் பண்ணாலும் அது சம்ஸ்காரமா போய் தங்கிடுது. இந்த மாதிரி கெட்ட கர்மம் பண்ணாலும் நம்ம கிட்ட சம்ஸ்காரமா தங்கிடுது. அடுத்த பிறகு இந்த சம்ஸ்காரம் நம்மளுக்கு மறுபடியும் வெளில வரும். நம்ம போன பிறவில் கிருஷ்ணரை எப்படி வழிபட ஆரம்பிச்சோமோ இந்த பிறவில் மறுபடியும் அதே நம்மளுக்கு அந்த புத்தி வரும், நல்ல புத்தி வரும். இப்ப நிறைய பேர் பக்தி எடுக்காத காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் இல்லை. அப்ப என்ன சம்ஸ்காரம் இருக்கு? பேட் சம்ஸ்காரம் இருக்கு. எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும், நான் தான் ஓனர் அப்படின்ற சம்ஸ்காரம் இருக்கு. பட் நாம ஏதோ ஒரு ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்போம்? கிருஷ்ணருக்கு ஏதோ ஒரு விஷயம் அர்ப்பணம் பண்ணியிருப்போம், கிருஷ்ண அர்ப்பணம் சொல்லி பண்ணியிருப்போம். அந்த சம்ஸ்காரம் இப்ப நம்மளுக்கு வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? சம்ஸ்காரத்தை மறுபடியும் வெளில கொண்டு வந்துட்டோம். வெளில கொண்டு அதை மறுபடியும் பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த சம்ஸ்காரத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்றோம். நல்ல சம்ஸ்காரங்கள், நல்ல வாசனைகளை, நல்ல ஞாபகங்களை அதிகப்படுத்த முயற்சி பண்றோம். இப்போ உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, வருஷம் வருஷம் அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பர்த்டேக்கு எங்கேயாவது டூருக்கு போயிடுவாரு, நைட்டு பப்புக்கு போவாரு, கிளப்புக்கு போவாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஊற்றி கொடுப்பாரு, எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இது அவருடைய சம்ஸ்காரம். ஒவ்வொரு வருஷம் இதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் மாற்றி பண்ணலாமேப்பா இந்த வருஷம் சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வரீங்க. அவர் கையால் என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணாரு? பிரசாதம் கொடுக்குறாரு, நீ டொனேஷன் கொடுக்குற எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு. மறுபடியும் அடுத்த வருஷம் என்ன பண்றாரு? மறுபடியும் அவர் வேலையே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் இது பண்ணார் இல்ல, ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணார் இல்லையா? என்ன பண்ணாரு? இதுக்கு பேர் தான் நிஷ்காம கர்மயோகம் கூட சொல்லலாம். அவருக்கு எந்த பற்றுதலும் கிடையாது. ஆக்சுவலா நீங்க சொல்றீங்கன்னு செய்யறாரு. அவரே எதிர்பார்த்தாரா? எதிர்பார்க்கல. ஆனா கிருஷ்ணருக்காக ஏதோ பண்ணார். உண்மையில அவர் அக்ஞானத்தோட தான் பண்ணார். அது ஞானத்தோட பண்ணல, அக்ஞானத்தோட தான் பண்ணார். அக்ஞானத்தோட செய்தாலுமே கூட இதுல என்ன கிடையாது? அழிவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படியே இருக்கும் அது உங்களுக்கு. இதே நீங்க ஞான யோகத்திலேயோ இல்ல கர்ம யோகத்திலோ அப்படி இருக்காது. நீங்க தேவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணும் போது இந்திராய ஸ்வாகான்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்திரன் மேல நம்பிக்கை இருக்கணும். இந்திரன் வந்து வாங்குறான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை எல்லாம் ஊத்துனீங்கன்னா இந்திரன் வந்து வாங்க மாட்டான். சொர்க்கம் நரகம் இருக்குன்னா சொர்க்க நரகத்தை நம்பி என்ன பண்ணணும்? நம்ம தானம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தானம் கொடுத்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா கிருஷ்ணருக்கு அப்படி கிடையாது. நீங்க நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, நீ கிருஷ்ணருக்காக கொடுக்குறீங்கல்ல, அதை அவர் என்ன பண்ணுவாரு? எடுத்து வச்சுப்பார். எனக்காக கொடுத்தா எடுத்து வச்சுப்பார். இதுதான் வித்தியாசம். அப்ப அடுத்த பிறகு என்ன பண்ணுவாரு? அந்த பழக்கம் மறுபடியும் அவருக்கு எப்பயாவது ஒரு தடவை வரும். பர்த்டே அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம கிருஷ்ணருக்கு பக்தர்களுக்கு ஏதாவது சேவை பண்ணலாம் அப்படின்னு விளக்கம் வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவருடைய மனசுல ஒரு நல்ல ஞாபகத்தை விதைச்சிட்டீங்க.
ஸோ நம்ம இதை ஒரு விஷயம் பண்ணலாம். ஒரு மனுஷன் எவ்வளோ கெட்டவனாக இருக்கலாம், எவ்வளோ பௌதிகவாதியாக இருக்கலாம், எவ்வளோ மோசமான ஆளாக இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணலாம், அவனை ஏதாவது ஒரு வகையில் கிருஷ்ணரோட எப்பயாவது ஒரு சமயமாவது கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு முறை கனெக்ஷன் ஏற்படுத்தி விடுங்க. முடிஞ்சால் ரெகுலராக பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கனெக்ஷன் நீங்கள் ஏற்படுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், அந்த கனெக்ஷன் அவங்களுக்கு மறுபடியும் புதுப்பித்து வரும். அதங்க சொல்றாரு, ந இஹ அபிக்ரம நாசக அப்படின்னு சொல்றாரு. பிரத்யவாயோ ந வித்யதே, இதற்கு எந்த விதமான நெகட்டிவ் ரிசல்ட்ஸும் கிடையாது. நீங்க மற்ற பூஜை, மற்ற யஜ்யம், மற்ற தானம், மற்ற தவம் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா சரியா செய்யணும். தப்பா செஞ்சீங்களா ஆப்போசிட் ரிசல்ட் கிடைச்சிடும். கவர்னரை கூப்பிடுறீங்க, கவர்னரை கூப்பிட்டா என்ன பண்ணும், சரியா அவரை வரவேற்கிற விதத்துல இருந்து, உட்கார வைக்கிற இடத்துல இருந்து, அவருக்கு கெஸ்ட் சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து, அவர் வண்டி எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ண எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணும். கவர்னரை கூப்பிட்டுட்டு அவருக்கு சரியான சேர் கொடுக்கல, ஒரு உடஞ்ச சேர் கொடுத்தீங்க, இல்ல அவருக்கு சரியான ஃபுட்டை கொடுக்கல, அவர் சாப்பிட்டோன்னே லூஸ் மோஷன் போயிடுது, இல்ல அவரை கூப்பிடும் பொழுது அவர் பேரு சொல்ற போது திரு ராமசாமி அவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா திரு ராமமூர்த்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவருக்கு என்ன ஆகும், அது ஆப்போசிட் ரிசல்ட் கொடுத்துரும் இல்லையா? அது போல நம்ம ஏதாவது யஜ்ய காரியமோ இல்லை ஏதாவது ஒரு தேவ காரியமோ, என்ன சொல்றது, கிரக பிரவேசம் பண்றோம் இல்லையா, ஆயுஷ் ஹோமம் பண்றோம், இல்ல இந்த பூஜை பண்றோம், அந்த பூஜை, நிறைய பூஜை எல்லாம் பண்றாங்க இல்லையா, யஜ்யம் பண்றோம் நம்ம கூட கிரக பிரவேசத்துக்குலாம், அதெல்லாம் சரியா செய்யணும். சரியா செஞ்சா பலன், தப்பா செஞ்சா ஆப்போசிட் ரிசல்ட் வந்துடும். அதனால பெட்டர் நம்ம என்ன பண்ணவே தேவையில்ல, அதை தொடாம இருக்கிறது பெட்டர். அப்படி பண்ணலாமா கேட்டா அதுக்கு சொல்றாரு, இங்க ஸ்ரீமத் பாகவத்துல இந்த ஒரு அழகான ஒரு ஸ்லோகமான சொல்லப்படுது. எங்க சொல்லப்படுது அப்படின்னா பலி மகாராஜனுடைய யஜ்யசாலையில சொல்லப்படுது. பலி மகாராஜனுடைய யஜ்யசாலையில பகவான் வராரு, பலி மகாராஜன் எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு, பலி மகாராஜனை பிச்சைக்காரனா மாத்திட்டாரு, அவனை கீழே தள்ளி விட்டாரு, எல்லா தேவர்களும் சந்தோஷமா போயிட்டாங்க, எல்லாம் அதுக்கும் போயிடுச்சுங்க. எது தடைப்பட்டு போயிடுச்சு, யாகம் தடைப்பட்டு போயிடுச்சு. யாகம் தடைப்படக்கூடாது, தொடர்ந்து நடந்தாலும், தடைப்பட்டாலும் பிரச்சனை தான். அப்ப அங்க பகவான் சொல்றாரு, அவரு யார்கிட்ட, அங்க இருக்கிற சுக்கராச்சாரியா சொல்றாரு, அப்பா சுக்கராச்சாரியா, இந்த மாதிரி யாகம் ஆரம்பிச்சிங்க, நடுவில் தடைப்பட்டுடுச்சு, ரொம்ப அமங்கலம் இல்லையா, யாகம் தொடர்ந்து பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. சுக்கராச்சாரியா சொல்றாரு, யாகம்லாம் முடிஞ்சிருச்சு சுவாமி, யாகமூர்த்தி நீங்களே வந்துட்டீங்க இல்லையா, இதுக்கு மேல என்ன யாகம் நடக்கணும் சொல்ற ஸ்லோகம் சொல்றாரு. மந்திரதஸ்தந்திரம் தேசகாலாக வஸ்துனக சர்வம் கரோதி நிச்சித்ரம் நாம சங்கீர்த்தனம் தவ அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல உங்க நாம சங்கீர்த்தனம் நடக்குதோ அந்த இடத்துல மந்திர, தந்திர, தேச, கால, பாத்திர எல்லாம் சரியாயிடுமா.